பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர், மகனே மகளே, உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன், அதனால்தான் இது. ஆதார வசனம் யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவைகளை செய்யவர்கள் இப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. சோதனையை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக சென்று கடந்து வெற்றியோடு, அதாவது எதற்காக அந்த சோதனை வந்ததோ, எதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வந்ததோ, அதை செய்து முடிப்பவர்கள் பொறுமையோடு சகித்து அதுவே நிறுவனம் ஆக்கிக் கொள்கிறதோ இவர்கள் பாக்கியவான்கள். நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பதில் நாம் உறுதியாக இருந்தால் இதை நிரூபிக்க சோதனை உண்டு. கர்த்தரில் என் தகப்பனில் நான் அன்பாக இருக்கிறேன், அவரைத்தான் முதலும் முக்கியமாக வைத்திருக்கிறேன், என் லைஃப் ஸ்டைலே இப்படித்தான் என்பதில் உறுதியாக இருந்தால் இதற்கு சோதனை உண்டு. நானும் என் வீட்டாரும் கர்த்தரைத்தான் முன்னிறுத்தி இருக்கிறோம், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்கள் நேசம் குறையாது என்று இருந்தால் இதற்கு சோதனை உண்டு. இனிமே எங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படித்தான், என் உணவு பழக்க வழக்கங்கள் இப்படி எக்ஸசைஸ் பண்ணுவோம், தூக்கம் இவ்வளவு நேரம்தான், பொறுமையாக இருப்பேன், சகிப்பேன், கர்த்தரின் ஆவியானவருக்கு கீழ்ப்படி நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி இருந்தால் சோதனைகள் உண்டு. ஏன் மற்றவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் அவர்கள் நினைத்ததை செய்து கொண்டு நினைத்ததை சாப்பிட்டு கொண்டு நன்றாக வாழ்கிறார்களே, அவர்களுக்கு எந்த சோதனை இல்லையே என்று யோசிக்காதீர்கள். தோட்டத்திற்குள் இருக்கும் கனி மரங்களுக்கு நாம் தான் கிளை நறுக்குதல் உண்டு, சுத்தப்படுத்தல் உண்டு, கொத்துதல் உண்டு, எருப்போடுதல் உண்டு, வேண்டாதவற்றை கட் பண்ணி எறிதல் உண்டு, பராமரிப்பு உண்டு, தண்ணீர் பாய்ச்சுதல் உண்டு, தோட்டக்காரின் பரிவு உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஒருவனும் கல்லெறிய முடியாது. வெளியே ரோட்டில் இருக்கும் மரங்களை யோசித்து கொள்ளுங்கள். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்கிறார் வெளிப்படுத்தல் 3:19. தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ என்று வேதம் கேட்கிறது. உங்கள் தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள், பின் விட்டு விடுகிறார்கள். பரம தகப்பனோ என்றென்றும் யுகமாக தம்மோடு நம்மை வைத்து கொள்ள விரும்புகிறவர், நித்திய ஜீவனை கொடுப்பவர். இதற்கு நம்மை யோக்கியம் உள்ளவர்கள் என்பதை உலகத்திற்கும் நமக்கும் பரத்திற்கும் காட்டவே சிட்சிக்கிறார். சொந்த மக்களை சிட்சிக்கிறார். இந்த சிட்சை கிடைக்காவிட்டால் தான் நாம் யோசிக்க வேண்டும், நாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு இல்லையோ என்று. ஆர்மியில் செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு தான் பயங்கரமான ட்ரைனிங் உண்டு. சிட்சை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஈவு ஆசீர்வாதம் ஒப்பற்றது. இதில் மறக்காதீர்கள். தேவ அன்பு அளவில்லாமல் உங்கள் மேல் இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளம். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்பு மேன்மை ஆச்சரியமானதாகும். அதற்குத்தான் இந்த சிட்சை. நீங்கள் தற்போது மிகவும் நெருக்கமான சோதனை பாதையில் இருப்பவர் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் நேசமானவர் என்பதாகும். நீங்கள் அதிகமான உங்களுக்கு பொறுப்பு உயர்வு உண்டு என்பதாகும். இது முடிவில் தான் தெரியும். எந்த முடிவில்? வாழ்க்கையின் கடைசியில் அல்ல, இந்த சோதனை முடிவில். இதற்காகத்தான் அடியானை இந்த பாடுகள் வழியாக கொண்டு வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். இது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். தாங்கிக் கொள்ள பலன் தருவார். முழுவதும் உருவ நடந்து வந்து எல்லாவற்றையும் நீரூற்று ஆக்கிக் கொள்வீர்கள். யோபு சகலத்தை இழந்து விட்டான், தெருவுக்கு வந்து விட்டான். ஆனால் அங்கும் நிம்மதி இல்லை. சரீரத்தில் பிரச்சனை. கொட்டாங்குச்சியை வைத்து சொரிந்து கொண்டே சொல்கிறார், என் நேசர் உயிரோடு இருக்கிறார், சோதித்தவே நான் பொன்னாக விளங்குவேன், என்னை கொன்று போட்டாலே அவரை மறுதலியேன், எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார் என்று வேதனைகள் மத்தியில் அறிக்கையிட்டான் அல்லவா? அந்த வேதனையா நமக்கு இருக்கிறது? அவனைப் போலவா நாம் சோதிக்கப்படுகிறோம்? இதை பிசாசை பார்க்க கேட்க வைத்தார் தேவன். பிசாசு யோபை தூஷிப்பான் என்றான், எதிர்பார்த்தான். யோபோ தேவனை புகழ்ந்தான். இப்படிப்பட்ட சோதனை நம்மில் ஒருவருக்கும் வருவதில்லை. தானியேல் 3:00 நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு ஜீவனுக்கே சோதனை, உயிருக்கே சோதனை. அக்கினி சூட்டை 7 மடங்கு அதிகரித்தார்கள் உள்ளே போடுவோம் என்று. அவர் வளைத்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். போட்டுங்க, ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று. தானியேலை சிங்கக்கவியில் போட போகிறாய் என்று தெரிந்தும் வைராக்கியமாக நின்றானே, தன் தேவனையே தொழுதானே. யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஒன்றுமே கொடுக்காமலும் சோதிக்கிறார், நிறைய கொடுத்தும் சோதிக்கிறார்.
தாவீதுக்கு ஏதும் கொடுக்கவில்லைங்க. ஆனால் சோதனை காடு காடாக மேடு மேடாக கெபி கெபியாக அலைந்தான். ஆனால் ஒன்று செய்தான், தேவ கிருபையை பிடித்து கொண்டான். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நான் இல்லாமல் போகும்னு ஏதாவது செய்யுங்கப்பா என்று கூட ஜெபித்தானே தவிர வழி விலகி போகவில்லை. பல முறை எதிரிகளின் கையில் சிக்கி இருக்கும் போதும் வசமாக சிக்கி கொண்டான். அப்போ கூட என்ன சொன்னான்? நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். எனக்காக யாவற்றை செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னத தேவனை ஸ்தோத்திரிப்பேன் என்றார். எப்படிங்க இப்படி அவனால் பேச முடிந்தது? கிருபை, தேவ கிருபை. இதை மட்டும் பிடித்து கொண்டான். நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். நம்ம காலையில் எழுந்தவுடனே புத்தம்புது கிருபை. நாம் உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். நமக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஏன் நாம் சகிக்கக்கூடாது? பெண் தாவீது அப்படியே விட்டு விட்டாரா? சமஸ்த இஸ்ரவேலும் சேவிக்க வைக்கவில்லையா? எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கவில்லையா? அவனை தேடி வர செய்யவில்லையா? எல்லாம் நடந்தது தானே. சாலமோனுக்கு ஞானம் அவனை கேட்க வைத்து கொடுத்தார். கேளாததையும் கொடுத்தார், ஐஸ்வர்யம் கொடுத்தார், சாதுரியம் கொடுத்தார், அளவில்லாமல் கொடுத்தார். இந்த கொடுத்ததே அவனுக்கு பிரச்சனை. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய சோதனையாகிவிட்டது. அவன் இதை சார்ந்து கொண்டான். நிறைய மனைவிகள், ஒவ்வொரு மனைவியும் சொல்ல கேட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கோயில் கட்டினார். அவரவர்கள் தெய்வத்திற்கு வழிபட்டான். வேறு வழி விலகினான். மக்களே, கொஞ்ச காலம்தான் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த சோதனையை சகித்து கொள்ளுங்கள். தேவ கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அந்த தேவ கிருபை உங்களை சும்மா விடாதுங்க. தப்பித்துக்கொள்ள வழிகாட்டும், ஆறுதல் கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், எழுந்து நிமிர்ந்து வைக்கும், தேவனை பணிந்து கொள்ள கிருபை கொடுக்கும். மனதில் எழும்பி நில்லுங்கள், உறுதியாயிருங்கள். கர்த்தரின் மீதுள்ள நேசத்தை முன்பு இருந்ததை காட்டிலும் காட்டுங்கள். எப்படிங்க? முடியாத சமயத்தில் எப்படி? அப்போ தான் காட்டணும். ஒன்றுமே முடியலை, எல்லாம் கஷ்டம், எல்லாம் எதிராக இருக்கிறது. ஒரு அடி ஏறினா 4 அடி கீழே இருக்கட்டும். இன்னும் துதியுங்கள், இன்னும் ஸ்தோத்திரியுங்கள், தம் கட்டியாவது செய்யுங்கள். ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து விடுங்கள். சபைக்கு போகாமல் இருக்காதீர்கள், தொழாமல் இருக்காதீர்கள். இன்னும் 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 அதிகமாக செய்யுங்கள். அது நீங்கள் செய்ய வேண்டிய பங்கு. அதற்குத்தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, உங்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தால் அவருடைய கண்களில் கண்ணீர் வடியும். உனக்கு அதிகம் கொடுக்க விரும்புகிறேன் மகளே, என் நேசம் அளவில்லாத மகனே. உன்னை அன்புள்ளவனாக, பொறுப்புள்ளவனாக, சகிப்புத்தன்மை உள்ளவளாக, எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மகனாக என் மேலுள்ள நேசத்தை காட்டுகிறதை நான் காட்ட விரும்புகிறேன். உலகம் பார்க்கட்டும், பிசாசு பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும் என்று விரும்புகிறார். வேறு வழியில்லை மகனே, மகளே என்று உங்களிடம்தான் சொல்லுகிறார். மணமக்களை ரட்சிக்க வேறு வழியில்லாமல் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பவில்லையா? ஜீவப்பலியாக கொடுக்கவில்லையா? அழுது கொண்டா கொடுத்தார்? சந்தோஷமாக கொடுத்தார். நம்மை கேட்டா கொடுத்தார்? மகிழ்வோடு கொடுத்தார். நம்மை சேர்த்து கொண்டார். இந்த ரட்சிப்பை நினைத்து பாருங்கள். நாம் சம்பாதித்திருக்க முடியுமா? இதையெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த சோதனையெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் பொழுதை கணக்கில் கொள்கிறையோ, இது என்னைக்கு தீரும். கர்த்தரும் காத்திருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவரும் காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பிள்ளை பேரு போல இந்த பேய் நீங்கிவிடும். இந்த வேதனை நீங்கிவிடும். சில வேதனையோ ஆத்தும வியாகுலமோ கொஞ்ச நாட்கள் தான், சில மணி நேரங்கள் தான். பின் சொல்லுவீர்கள், நான் சோதிக்கப்பட்டது நல்லது, பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், பிடிவாதமாக என் இயேசுவை நேசிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். உண்மையின்படிதான் என்னை கர்த்தர் என்னை உபத்திரவப்படுத்தி இருக்கிறார். இப்போது நான் பொன்னாக விளங்குகிறேன். என்னை நானே கண்ணாடியில் பார்க்கும்போது மேன்மையுள்ளவனாக தெரிகிறது. இதோ நான் சாட்சியாக இருக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூரை ஏறி கூறுவேன் என்று சொல்லுவீர்கள். என் கர்த்தர் எவரையும் வேண்டுமென்று சிட்சிக்கிறவர் அல்ல. இந்த மகள் எனக்கு வேண்டும், எப்போது வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். இவர்கள் சுகமாக, வளமாக, செழிப்பாக, உயர்வாக, மேன்மையாக, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இதற்காகத்தான் சிட்சியின் வழியாக நம்மளை அழைத்து வருகிறார். என் பிள்ளை சகித்து கொண்டது, ஏற்றுக்கொண்டது, என்னை மகிமைப்படுத்தியது. அவரை மகிமைப்படுத்தியது இதுதாங்க. அவர் அனுமதிப்பது நாம் ஏற்றுக்கொள்வது. இனி இவள் ஜீவிய காலமெல்லாம் நான் இவர்களை சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுத்து மகிமைப்படுத்துவேன் என்கிறார். நாம் சகித்து மகிமைப்படுத்துவோம் அல்லவா? அதற்கு அவர் பிரதிபலன்
காலமெல்லாம் நான் கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. மக்களே எழும்புங்கள், இயேசுவின் கிருபையின் கரங்களை பிடித்து கொள்ளுங்கள், நடவுங்கள். ஆழியானாலும் சரி, அக்கினியானாலும், மேடானாலும், காடானாலும், முள்ளானாலும் அவர் உங்களோடு வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ என் கரங்கள் பிடித்து கொள்ளுங்கள். முடியவில்லை தான், ஆனாலும் உம்மோடு நடக்க விரும்புகிறேன். இழுத்து கொண்டாவது நடப்பேன் தகப்பனே. அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒன்றை புரிந்து கொண்டேன் தகப்பனே, அதை பிடித்து கொண்டேன். இதுதான் நடக்க எனக்கு பலன் கொடுக்கிறது. அதுதான் என் இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.